ஓம் க்ளீம் பாகி சர்வஷ்டானா வாச்சிவாஜிவம் பதவதம் ஸ்தம்பய ஸ்தம்பய க்ளீம் ஓம் ஸ்வாஹா ஸ்வாஹா க்ளீம் ஓம் ஸ்வாஹா. ஜெய் சாம்பவி, உன் கிருபையால அந்த நாகம்மாவை கட்டுப்படுத்துற வரம் கிடைச்சிடுச்சு. நாகம்மா, புயலுக்கு முன்னாடி உள்ள அமைதியை பார்த்து பொங்கி பூரிச்சல்ல. இந்த மந்திரவாதிக்கு உன் மாங்கல்ய ரகசியம் தெரியாதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கல்ல. அதீதமான சக்தியை பெற்று அதிபயங்கரமான யுக்தியால இந்த அஸ்திரத்தை பிரயோகிக்கிற ஜெய் பகலாமுகி. பைத்தியக்காரி, உள்ள வந்து உன் புருஷனை காப்பாத்தலான்னு நினைக்கிறியா? அந்த கோட்டை தாண்டி உள்ள வரலான்னு முயற்சி செஞ்சேன்னா பொசிங்கி சாம்பல் ஆயிடுவ. இவ்வளவு நாள் நீங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சு போனாலும் இப்படி ஒரு நிலைமை வரும்னு நீ எதிர்பார்க்கவே இல்லல்ல. உன் புருஷனோட ஜீவசக்தியை தானம் பண்ணி நாகதேவதைகளுக்கெல்லாம் தியாக தேவதை ஆகலான்னு பார்த்த. ஆனா இப்ப உன் பக்தையோட புருஷன் உயிரை உன்னால காப்பாத்த முடியலையேன்னு துடிக்கிறல்ல. கொஞ்சம் அங்க பாரு. நாகம்மாவையே காப்பாத்தின பக்தையே இப்ப உன் புருஷனை யார் காப்பாத்துவாங்க? கோவிந்தா. நாகம்மா, உன் புருஷனோட உடம்புக்குள்ள இவன் உடம்புல இருக்கிற ரத்தம் முழுசா போய் சேர்ந்த அடுத்த நிமிஷம் ராகுல் செத்துருவான். உன் புருஷன் பொழைச்சுக்குவான். ஜெய் சாம்பவி. பைரவா, உன் சக்தி உன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்தாத. அந்த சக்தியை உலக நன்மைக்காக உபயோகப்படுத்து. பைரவா, வேணும்னா என் உயிரை எடுத்துக்க. என் பக்தியோட மஞ்சள் குங்குமத்தை பறிச்சிடாத. தேவி, ஆச்சரியமா இருக்கா உனக்கு? என் சக்தி மொத்தத்தையும் பிரயோகிச்சு திரும்பவும் உருவத்தை வரவழைச்சிருக்க. ராகுலை இவங்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தணும்.
யாகத்தை மந்திரவாதி முடிச்ச அடுத்த நிமிஷம் நம்மளை அடக்கி ஆளக்கூடிய சக்தி அவனுக்கு வந்துடும். அதை வச்சு நாகமாணிக்கத்தை வாங்கி அவன் இந்த உலகத்தை அழிச்சிடுவான். அது நடக்காம இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி செய். லக்ஷ்மியை காப்பாத்தி அந்த மந்திரவாதிக்கு ஒரு முடிவு கட்டலாம். பைரவா, அக்னி தேவனை அணைக்கிறதுக்கு எப்படி என்னால முடிஞ்சதுன்னு பாக்குறியா? அபரிமிதமான சக்திகள் உனக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் இருக்கு. என் புருஷன் மறுபடியும் பழைக்கலனாலும், எனக்கு நாகலோகத்துக்கு போற அதிர்ஷ்டம் கிடைக்கலனாலும் நஷ்டம் எங்க 2 பேருக்கு மட்டும்தான். சுயநலம் பிடிச்சவோ நீண்ட நாள் கனவுக்கு நிரந்தரமா நான் சமாதி கட்டுறேன். நீ என்ன செய்ய போற? மகாசக்தி உள்ள நாகமாணிக்க உன் கையில கிடைச்சா பெரிய பிரளயமே ஏற்பட்டு இந்த உலகமே அழியக்கூடிய நிலைமை உண்டாகும். அந்த அழிவை தடுக்கிறதுக்கு நாங்க எங்க உயிரை தியாகம் செய்ய போறோம். நாகமா, நில்லு, போகாத. வேண்டாம் நாகமா, நாகமா. நாகமா, நாகமா, வேண்டாம். அவங்க இந்நேரம் செத்து சாம்பலா இருப்பாங்க. சூப்பரா சொன்னடா. ஐயோ லட்சுமி, நான் என்னன்னு சொல்லுவேன்? என்ற குடும்ப குட்டி சவரா போச்சு. உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அங்க
கால் உளுந்து போயிருச்சு. நீதான் வந்து காப்பாத்தணும். அம்மா நாகம்மா, எங்க அம்மாவையும் மாமாவையும் மன்னிச்சிருமா. லக்ஷ்மி, இன்னையோட உன் புருஷன் உடம்புல இருந்த என் புருஷனோட ஜீவசக்தி பிரிஞ்சிடுச்சு. இனிமே அவன் தான் பழைய ஜீவசக்தியோட வாழ நாங்க அருள் புரியுறோம். இந்த ஹோமகுண்டம் நாகசக்தி பீடமா மாறி எங்களை வேண்டி வர பக்தர்களை காப்பாத்தி அவங்க வேண்டுதல்களை நிறைவேற்றும். சர்வம்